அனைவருக்கும் வணக்கம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. வடலூர் வள்ளல் பெருமானார் நிறுவிய இந்த சத்தியஞான சபைக்கு வடக்கு புறம் அமைந்தே உள்ள பெருவெளி தலம் என்று சொல்லக்கூடிய வழிபடும் தலமாக வள்ளல் பெருமானாரால் அடையாளம் காட்டப்பட்ட இந்த பெருவெளி தலத்தில் கடந்த திமுக அரசு சர்வதேச மையம் என்ற பெயரில் ஒரு 100 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் ஒரு மாபெரும் கட்டுமானத்தை கட்ட முற்படும் போது வள்ளல் பெருமானாரே குறிப்பிட்டிருக்கிறார், வருவார் அழைத்து வாடி வடலூர் வடதிசைக்கே வந்தால் பெறலாம் நல்வரமே என்று. அப்படி வள்ளலாரால் அவங்களே இந்த அவருடைய காலத்திலே இவ்வளோ பெரிய சத்தியஞான சபையை கட்டின வள்ளல் பெருமானாரே அந்த இடத்துல எந்த கட்டுமானமும் கட்டக்கூடாது, அந்த இடம் ஓப்பனாகவே இருக்கணும், பெருவெளின்றதே ஓப்பன் ஸ்பேஸ். அப்போ அந்த இடத்த ஓப்பனா இருக்கணும். அது அத்தனை தேவமூர்த்தங்களும் இந்த இடத்தில் நடமுறியும் இடம் அப்படின்னு வள்ளல் பெருமானாரால் அடையாளம் காட்டப்பட்ட இந்த பெருவெளி தளத்துல அந்த கடந்த திமுக அரசு 100 கோடி ரூபாய் திட்டத்தில் அந்த வள்ளலார் சர்வதேச மையம் கட்ட முற்படும் போது இங்கு இருக்கும் அனைத்து பொதுமக்களும் வடலூர் பூர்வகுடிகள் என்று சொல்லக்கூடிய பார்வதிபுரம் மக்கள் அனைவரும் அந்த குழிக்குள்ள இறங்கி போராடினாங்க. அத்தனை வள்ளலார் சன்மார்க்க அன்பர்களும் வள்ளலார் பக்தர்களை சன்மார்க்கிகள் என்று நம்ம சொல்லுவோம். அத்தனை சன்மார்க்கிகளும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அத்தனை ஆன்மீக பெருமக்களும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அத்தனை அரசியல் கட்சிகளும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இந்த நிலையில பாஜகவின் ஆன்மீக மற்றும் ஆலய மேம்பாட்டு பிரிவின் சார்பாக நாம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்தோம். அந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தை கடந்து டெல்லி உச்ச நீதிமன்றம் வரை சென்று அங்கு இடைக்கால தடை உத்தரவை பெற்று மீண்டும் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு இன்று நடைபெற்று கொண்டிருக்கும் தாவேக அரசினால் இந்த இடம் கட்டுமானம் செய்வதற்கில்லை, இந்த திட்டத்தை நாங்கள் திரும்ப பெற்றுக்கொள்கிறோம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பக்தர்களிடையே, பொதுமக்களிடையே, ஆன்மீக பெரியோர்களிடையே அனைவருக்கும் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது. அதாவது வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு வள்ளலார் சொன்னாங்க. நல்லோர் மனதை நடுங்க செய்தேனோ அப்படின்னு வள்ளலார் பாடும்போது அந்த வள்ளலாருடைய மனதையும் அவருடைய பக்தர்களான சன்மார்க்கிகளின் மனதையும் நடுங்க செய்யக்கூடிய இந்த ப்ராஜெக்டை இதை யார் முன்னெடுத்தாங்களோ அவங்க அத்தனை பேரையும் செயலிழக்க வச்சு இந்த திட்டத்தையும் செயலிழக்க வச்சுட்டாங்க வள்ளல் பெருமானார். அதாவது இதுதான் ஆன்மீக சக்தி என்பது. ஆன்மீக சக்தி என்பது நேருக்கு நேர் என்று போராடுவதில்லை, உங்களுடைய சக்திகளை பூரா கிரகிச்சுக்குவாங்க வள்ளல் பெருமானார். அதற்காக இந்த ஒரு மிகப்பெரிய மாபெரும் ஒரு தெய்வீக பணியை செய்வதற்காக என்னை பணிவித்த வள்ளல் பெருமானாருக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இன்று சத்தியஞான சபைக்கு பெருமானாரிடம் நன்றி தெரிவித்துள்ளோம். அத்தனை பூர்வகுடி மக்களாகிய பார்வதிபுரம் மக்களுக்கும் இதற்காக நன்றி தெரிவித்துள்ளோம். அத்துணை சன்மார்க்கிகளுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் இதற்காக எனக்கு வழிகாட்டிய அத்தனை பெரியோர்களுக்கும் எனது வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர் திரு சுரேஷ் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஆன்மீகம் என்பது மக்கள் அனைவரையும் ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு பாலம். அந்த உன்னதமான பாலத்தில் கடக்கும் போது அத்தனையும் நம்ம விட்டுட்டு எல்லோரும் ஒத்துரோட சகோதரத்துவத்தோடு நம்ம பயணம் பண்ணணுன்றது தான் வள்ளலாரனுடைய ஆன்மீக ஒருமைப்பாடு என்று சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் உத்தமமான தத்துவம். அந்த தத்துவத்தை நம்ம இன்னைக்கு உயர்நீதிமன்றம் வழிகாட்டியிருக்கு. ஸோ தர்மம் வென்றிருக்கு. இந்த உயர்நீதிமன்றத்தின் ஆணை, இந்த அரசாங்கத்தின் அறிவிப்பின் மூலமாக வள்ளலாரும் வள்ளலாரின் பக்தர்களும் மக்கள் சக்தியும் மட்டுமே வென்றுவிட்டது என்பதை நாம் எடுத்துக்கலாம்.